சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இந்தாங்க சார், வீட்டை பார்த்துட்டு இருங்க, நான் வெளியில் போயிட்டு வந்தேன். சரி வா. வா உள்ள போலாம். வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா திங்ஸ்லாம் ஏன் அப்படியே இருக்கு? இன்னும் வெக்கேட் பண்ணலையா? இல்ல நம்ம தாம்பரம் பிரான்ச் மேனேஜர் மூர்த்தி இருக்காருல்ல, அவரோட வீடு தான் இது. அவரோட பையன் யுஎஸ் கிளம்பிட்டான், அதனால திங்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ ஓகே பண்ணிடலாமா? சரி சரி வா போலாம். சொல்லுடி. கல்பனா மேடம், உங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், பாருங்க. சரி. என்னடி இதெல்லாம்? பார்த்தல்ல, நீ உன் புருஷனை உத்தமர நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரு வேதவல்லிக்கு தனி வீடு எடுத்து கொடுத்து குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காரு. கல்பனா, நீ ஆசைப்பட்ட சுந்தர் சார உன்னோட வழியில நீ அடைஞ்சிட்ட. ஆனா வேதவல்லி வேற வழியில அவரை கைப்பற்றிட்டா. சுந்தர் சார் கட்டின தாலி உன் கழுத்துல தொங்கலாம், ஊர் போற மிஸ்ஸஸ் சுந்தரராஜன் நீ சொல்லிக்கலாம். ஆனா சுந்தர் சார் மனசுல வேதவல்லி தான் உட்காந்துட்டு இருக்கா. மனசுல இருக்கிற வேதவல்லி மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்குள்ள வருவா. வாட்ச்மேனை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவன்னு நீ என்ன சொன்னல, அது உன் வாழ்க்கையில நடக்க போகுதுடி. சுந்தர் சார் அவரோட மனைவிங்கிற அந்தஸ்து, பணம், புகழ், கௌரவம், மரியாதை எல்லாத்தையும் எழுந்து கட்டின புடவையோட உங்க வீட்டுக்கு போவடி. பழகுன தோஷத்துக்காக நான் சொல்றேன், உன் புருஷனை நீ காப்பாத்திக்கோ கல்பனா. ஒரு நிமிஷம், இதுல 50,000 ரூபாய்க்கு செக் இருக்கு. பால் காய்ச்சி முடிச்சதும் பேலன்ஸ் கொடுக்குறேன். பணத்துக்கு என்ன சார் அவசரம்? இல்ல அப்பா தான் கொடுக்க சொன்னாரு. பிடிங்க. தாவி வரேங்க. சரி போயிட்டு வரேங்க. உங்களை இவ்வளோ தூரம் வரவழைச்சதுக்கு சாரி. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். என்ன ஏதாவது பர்ச்சேஸா? இல்ல, இங்க ராம்நகர்ல ஒரு வீடு பார்த்திருக்கோம், அதை பார்க்க தான் அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். என்ன திடீர்னு சென்னைக்கு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல, ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயும் போயிட்டு வர முடியல, அதனால தான் இங்கேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாம், நீங்கள் எதுக்காக அவசரமாக ஃபோன் பண்ணீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லை ஒன்றும் இல்லை, நானே காஞ்சிபுரத்துக்கு வரலான்னு தான் இருந்தேன். பட் நேற்று ஒரு சீரியஸ் கேஸ், அதான் வர முடியல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் ஃபோன் பண்ணேன். நல்ல வேலை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு யூஎஸில் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஜாப் கிடச்சிருக்கு. 5 years கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் கல்யாண விஷயத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு இன்றைக்கே முடிவு சொல்லணும்னு சொல்கிறாங்க, அதான் அவங்களை ஃபோன் பண்ணி வர வச்சுட்டேன். நான் ஃபேமிலி மேரேஜ்னு இது வரைக்கும் எதுவுமே யோசிச்சதில்லை. பட் உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். மேரேஜ்னு ஒன்று நடந்தால் அது வேதவல்லியோட தான். இல்லைனா யூஎஸில் செட்டில் ஆகணும். இதுதான் என்னோட முடிவு. வேதவல்லி,
உங்களை நான் கம்பல் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் மிஸ் பண்ண விரும்பல. நீங்கள் என் லைஃப் பார்ட்னராக வந்தால் என் லைஃப் நல்லா இருக்கும்னு என் மனசு சொல்லுது. இதுக்கு மேலே வெளிப்படையாக என்னால் பேச முடியல. நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நல்லா இருக்கும். இல்லை, வீட்டில் எல்லாத்தையும் கலந்து பேசி அதுக்கப்புறம் சொல்கிறோம். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஷியோர் சார். போலாமாம்மா? ம். நான் வரேன் தம்பி. வரீங்க. ஏய் வா 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 வா. இதுதான் ஹோமியோபதின்னு சொல்லுவாங்க. சரி, டெலிபதின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். நானே அங்கே வரலான்னு பார்த்தேன். கரெக்டாக நீயே வந்துட்ட. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி, ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருக்குது. அப்படி சொல்லாதீங்க. பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுங்க. இல்லனா நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வரணும்? கரெக்ட் கரெக்டு. நீ சொன்னா 100% கரெக்டாக இருக்கும். ஆ, காஷ்மீர் ஆப்பிள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஆப்பிள் பிடிக்கும், இப்போ பிடிக்கிறதில்ல. ஏன்? ஏன்னா ஆப்பிளோட நீ அழகா இருக்கிறியே. நீ இருக்கும்போது அப்புறம் எதுக்கு இது? அது மட்டும் இல்லை, எனக்கு யார் பேசணும் பிடிக்காது, கடுப்பாக இருக்கும். ஆனால் நீ பேசினா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பேசுறது அப்படியே காதில் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுற? பேசுகிற, பேசு. இல்ல, எனக்கு பிடிக்கல. நான் உன் கூட பேசுறதா? ஆஹா, நீங்க தண்ணி அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆ? ஓ, உடம்பு கெட்டு போயிடுமா? ம்ஹும். மரியாதை போயிடும். நீங்க வீட்ல தண்ணி அடிச்சீங்கன்னா எப்படி உங்களை மதிப்பாங்க? என்னதான் திறமை இருந்தாலும் யார் உங்களை நம்புவாங்க? என்னதான் உறவுனாலும் எப்படி உங்களை மதிப்பாங்க? உன்னை பேச சொன்ன, அட்வைஸ் பண்ண சொல்லியே. ஏன் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே, why not? இந்த உலகத்திலே ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரே விஷயம் அட்வைஸ். ஆனால் ஒன்று, நீ அட்வைஸ் பண்ணுறத நான் கேட்கணும்னா, நீ சொல்கிறபடி நான் நடந்துக்கணும்னா, நீ ஒன்று எனக்கு அம்மாவாக இருக்கணும், இல்லை கட்டின பொண்டாட்டியாக இருக்கணும். இது 2த்துல நீ யார்? அதை சொல்லு, அதுக்கப்புறம் நீ அட்வைஸ் பண்ணு. என்னால உங்களுக்கு அம்மாவா இருக்க முடியாது. நான் எங்க போனாரு? எடுத்துக்கோ. வேண்டாம், உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். நீங்க எனக்கு என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. நீ இந்த புடவையை கட்டிட்டு வா, நான் சொல்கிறேன். இல்ல, வேண்டாம். ஏன்? நான் அழகா இருக்கேன்னு சொல்வீங்க, ஆமாம். அப்புறம் கட்டி பிடிப்பீங்க, ஆமாம். அப்புறம் அங்க இங்க கிள்ளுவீங்க, ஆமாம். அப்புறம் தள்ளி போங்க. தண்ணி அடிச்சிருக்கிறவரை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. இத நான் அட்வைஸா சொல்லல, ஆசையா சொல்றேன்.
ஓகே. மா நல்லா இருக்கா? 4000 ரூபாய்மா. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த புடவை கொடுத்தானா? புடவை வாங்க மாட்டேன்னு இப்ப வாங்கிட்டு வந்திருக்க? அவருக்கு என்ன பிடிச்சிருக்குமா? ஏழையா இருந்தாலும் அழகான பொண்ணுடி. உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும். உன் அழகு பிடிக்கும், உன் இளமை பிடிக்கும், உன் சிரிப்பு பிடிக்கும், அப்புறம் உன்னைய பிடிக்கும். அவன் தொட்டான்னா நீ கெட்டடி. வாய மூடுறியா? என்ன பேசுற நீ? நான் அவர் வீட்டுல தான் இருக்கேன். நான் என்ன வெளியிலயா இருக்கேன்? நான் இங்க இருக்கிறது அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். என்ன தொட்டாருன்னா அவர் தான் கெட்டாரு. வீடு வீடா பண்ட பாத்திரம் கழுவி துணி துவைச்சு வயசானது வக்கில்லாததெல்லாம் பார்த்த பார்வையை அலட்சியப்படுத்திட்டு தான் இப்போ இவ்ளோ தூரம் இங்க வந்திருக்கோம். இந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். இல்லம்மா, நான் என்ன நீ எதுவுமே பேச வேண்டாம். ஏன்னா எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ புத்திசாலி இல்ல. நான் உன் அளவுக்கு முட்டான்னு நினைச்சுக்கிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் நெருப்புன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓடி இவளே, உன்ன மாதிரி அடாவடியா பேசின எத்தனையோ பொண்ணுங்க கடைசியில திக்கு தெரியாம போன கதை எனக்கு தெரியும். அவன் உன் மேல வெறும் மோகத்துல தான் இருக்கான். பாரு, நீ கொஞ்சம் இடம் கொடுத்த உன்னை எச்ச இலையா தூக்கி வெளியே போட்டுருவான். போதும், நிறுத்து. விட்ட பேசிட்டே போற. நாகராஜ் என் மேல ஆசைப்படுறாரு. அத நான் காதலா மாத்தி நான் என் வாழ்க்கையில செட்டில் ஆக போறேன். இனி வாழ்க்கையில ஓட முடியாது. இதுதான் என்னோட பிளான். நீ குறுக்க வராத. என்னது இது? கழுத்துல இருக்கிற தாலியை கட்டி கண்ணாடியில மாட்டி வச்சிருக்கேன். அப்பா பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? தாலி தாலின்னு சும்மா சொன்னா அது ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல இருக்கிற புனிதமான சின்னம் ஆயிடுமா? உங்க தாலிய கழுத்துல சுமக்கிறவளுக்கு உங்க மேல மரியாதை வேண்டாமா? அவ மேல உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டாமா? அவளுக்கு துரோகம் பண்ணாம நீங்க இருக்க வேண்டாமா? நான் மண்டபத்திலே சாகரன்னு சொன்னேன். என் கழுத்துல தாலியை கட்டி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தினம் தினம் என்ன சாகடிக்கிறீங்க. அந்த கயிறை இனிமே நான் என் கழுத்துல கட்ட மாட்டேன். கல்பனா ப்ளீஸ் கத்தாத. அப்பா கேட்டாருன்னா வருத்தப்படுவாரு. ப்ளீஸ் இத கழுத்துல போட்டுக்கோ. வாயை மூடுங்க. அப்பா அப்பான்னுகிட்டு நீங்க எனக்கு துரோகம் பண்ணுவீங்க. நான் கோவப்பட்டா அப்பா கோவப்படுவாரு, அப்பா வருத்தப்படுவாரு, அப்பா வேதனைப்படுவாருன்னு. இது என்ன கதை? என்ன பேசுற கல்பனா? நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணு? ஏங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அந்த தைரியத்துல தான் அப்பாவே மாதிரி வந்து கேக்குறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். கோயில்ல நீங்களும் வேதவள்ளியும் இனிமே பார்க்க கூடாதுன்னு நான் அவ்வளவு சண்டை போட்டேன். அதுக்காக அவளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து கள்ள பொண்டாட்டியா வச்சிருக்கீங்க. கல்பனா, அறிவு கட்டத்தனமா பேசாத. அவ ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நானும் அசிங்கமானவன் இல்ல. இது காத்துல வந்த செய்தியாவோ கற்பனையா வந்த செய்தியாவோ நான் சொல்லல. உண்மையான ஆதாரத்தோட சொல்றேன். எது உண்மை கல்பனா?
எனக்கு புரியல. நிஜமாவே நான் சொல்றது உங்களுக்கு புரியலல? கல்பனா, நான் எப்பவும் நல்லதை யோசிக்கிறவன், உண்மையை மட்டும் தான் பேசுறவன். தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்னால மத்தவங்களுக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஓஹோ, நீங்க அவ்ளோ யோகியனா? வேதவழி கூட ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் ஏன் தாபம் போட்டீங்க? சாட்சியோட நிரூபிக்கவா? வேண்டாம், தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத. இத பார்த்துட்டு டென்ஷன் ஆகுங்க. என்ன சும்மா அதிருது இல்ல? இந்த படத்துல இருக்கிறது நீங்க தானே? பக்கத்துல இருக்கிறது அந்த நல்லவ தானே? லேசா இந்த பட்டனை தட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்க, லக்ஷ்மி அன்கோட மானம் அப்படியே காத்துல பறக்கும். பண்ணட்டா? இதை யார் அனுப்புனாங்க உனக்கு? சொல்ல போறியா இல்லையா? இப்போ ஏங்க இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? யாரு கொடுத்தா உங்களுக்கு என்ன? சாரி சாரி, ஆக்சுவலா இந்த விஷயத்தை பத்தி நானே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். எத? வேதவழியை நீங்க செட்டப்பா வச்சிருக்கிற விஷயமா? அரஞ்சனா, ஏன் நிறுத்திட்டீங்க? அரைவீங்க அரைவீங்க. வேதவழிய பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. அவதான் உங்களுக்கு முக்கியம். அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லல? நீ கற்பனை பண்ணிக்கிற விஷயங்களுக்கெல்லாம் என்னால விளக்க சொல்ல முடியாது. வேதவல்லி குடும்பம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்பதான் வீடு பார்த்து கொடுக்க சொன்னாரு. அதனாலதான் நான் அங்க போனேன். பொய். நீங்க பொய் சொல்றீங்க. வேதவழிய உங்களால மறக்க முடியல. அதனாலதான் புது வீடு எடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த வேதவழியும் உங்களை அடைஞ்சே ஆகணும்னு திட்டம் போட்டு உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கா. போதும், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை அதிகமா நீ பேசாத. வா. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்னையும் வேதவழியும் தப்பா நினைக்காத. உன்னை கல்யாணம் பண்ணதுனால என்னோட உறவுகளை அறுத்துக்க முடியாது. சரி, உனக்கு என்ன இப்போ? இனிமே நான் வேதவழியை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? சரி, இனிமே நான் அவளை பார்க்க மாட்டேன். இது ப்ராமிஸ். நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். என்னால உன் சந்தோஷத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது. என்ன நம்பு. என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். யாரோ எடுத்து அனுப்புற வீடியோவை நம்புற? உன் புருஷன் நான் சொல்றத நம்ப மாட்டியா? உண்மையிலேயே உனக்கு என் மேல கோவம் வந்தா என்ன திட்டு, என்ன கேளு, சண்டை போடு. ஆனா நீ சொல்ற மாதிரி இந்த தாலியை நான் வெறும் கயிறா நினைச்சு கட்டல. யாரா இருந்தாலும் எப்படி வந்தாலும் என்னோட மனைவி. அவ கழுத்துல தொங்குறது என்னையும் அவளையும் இணைக்கிற ஒரு புனிதமான அடையாளம் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அத போய் சர்வ சாதாரணமா? இல்லங்க, வேதவழி விஷயத்துல மட்டும்தான் உங்க மேல கோவம். மத்தபடி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த தாலியை என் கழுத்துல போட்டு விடுங்க ப்ளீஸ்.